மனகுருவி கூப்பிடுங்க. அதுலேயே இந்த அம்மாட்ட வேணும். ஆத்தா ஈஸ்வரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். மன நிம்மதியில் மன நிறைவில் ஆத்தா ஈஸ்வரி தாய் எந்த செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிய தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் வரணும் மன நிறைவில். ஆத்தா ஈஸ்வரி எந்த கட்டா இருந்தாலும் என் தாய் கட்டா அவுத்து தெரிஞ்சுட்டு வரணும். வாடி தாய் ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வாடி என்னை பெத்த ஆத்தா சத்தியவா கட்டுப்பட்ட என் தாய் இந்த கூப்பிட்டது வருவின்னு சொல்லி வா கொடுத்துருக்கீங்க. அம்மா வாங்க என்னை பெத்த அம்மா கட்டா அவுத்து தெரிஞ்சுட்டு வாடி தாய் யார்த்தா செய்வனை வச்சு இந்த மயனை முடக்கி வச்சிருக்காது. ஆத்தா ஈஸ்வரியே இந்த மயனுக்கு மன நிம்மதி இல்லை மன நிறைவில் துன்பமே வாழ்க்கையில உட்காந்துருக்கு. ஆத்தா ஈஸ்வரி வாய்விட்டு கூப்பிடுங்கப்பா அம்மான்னு கூப்பிடுங்க. ஆத்தா ஈஸ்வரி வாதாயின்னு கூப்பிடுங்க. உங்க குரல் கேட்கட்டும் அம்மாவுக்கு. வாத்தா ஆத்தா ஈஸ்வரி தாய் கட்டை அவுத்து தெரிஞ்சுட்டு வரணும். ஆத்தா தாய் என் பிள்ளை வந்து நிராகதி அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. ஆத்தா ஈஸ்வரி வாதாய் என்னை பெத்த அம்மா இன்னைக்கு என் மயம் வந்து ஆண்டி கோலத்தோட வந்து நின்றுட்டு இருக்கா. எதுனால யாருனால ஆத்தா ஈஸ்வரி தாய் வா கட்டை அவுத்து தெரிஞ்சுட்டு வரணும். என்னை பெத்த அம்மா தாய் வச்சவ பெரியாள் இல்லை தாய் நீனே பெரியாள். அவுத்தறி ஒன்னால முடியாத கட்டு எதுவுமே இல்லை சத்தியவா கட்டுப்பட்டு அவுத்தறியணும் வா அவுத்தறிந்தா ஒன்னால முடியாத எதுவுமே இல்லை. ஆத்தா ஈஸ்வரி தாய் என்னை பெத்த அம்மா ஆத்தா தாய் வா மாறி தாய் ஏழைக்கு இறங்கி வா அவுத்தறிஞ்சிட்டு வாத்தா வச்சவே பெரியாள் நினைக்கிறியா தாயி அவுத்தறியே ஒன்னால எடுத்து எறிய முடியாதா எடுத்தறி தாய் கும்பிட்டு வந்து கூப்பிடு தாயி. ஆத்தா ஈஸ்வரி கட்டை அவுத்தறிஞ்சிட்டு வரணும். இப்ப இல்லப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசனோட உனக்கு வம்பு வந்துச்சா சொல்லுப்பா பேசு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசன் கூட வம்பு வந்துச்சுலப்பா அவன் தான் காரணம் இன்னைக்கு சரியா. தேவையில்லாத பிரச்சனை உப்புக்கும் இல்லை புளிக்கும் இல்லாத பிரச்சனைக்கு சண்டை ஓட்டேன். இன்னைக்கு அவன் வந்து உன்னைய வந்து நிராகரியா நிக்கணும். இன்னைக்கு அடுத்த தெருவுல வந்து ஆண்டியா ஓடணும் சரியா. இன்னைக்கு உனக்கு வந்து உழைப்பும் இல்லை 10 காசு கையில வருமானம் இல்லை படுத்தா தூக்கம் இல்லை மனையில சுத்தரவே உண்மையா பையா இன்னைக்கு கிறுக்கு புடிச்சிட்டா போதும் நீ ஓடியே போயிடுவ. அது ஒண்ணுதே ஏதோ நீ கும்பிட தெய்வத்தினால அந்த அது ஒண்ணுதே உனக்கு செய்யல புடிச்சிச்சுன்னு வச்சுக்க நீ வந்து துணிமணியை கிழிச்சுட்டு ஓட கூட ரெடியா இருக்க. அந்த அளவுக்கு உனக்கு தலைக்கு பைத்தியம் மண்டைக்கு ஏறுது கிறு 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 கிறுன்னு மண்டைக்கு தலைக்கு ஏறிக்கிட்டு என்ன செய்வோம் யாரை விட்டா கொலை பண்ணி விடுவ. உண்மையா பையா கொலை பண்ற அளவுக்கு மனசுல ஆதங்கம் வருது. பண்ணிட்டு அதே பண்ணிட்டு ஜெயிலுக்கு கூட போய் அங்கோட போய் கஞ்சியை குடிச்சிட்டு கிடப்பான். என் பிள்ளைல வந்து விட்டு போக முடியாது எனக்கு வந்து அது மன வருத்தம். எப்படியாச்சும் கொலை பண்ணி போடணும்னு சொல்ற சரியா. கட்டுன பொண்டாட்டி கையாளாதவ சரியா. ஒரு நாள் கூட அரசேன்னு சொல்லி உனக்கு கஞ்சி ஊத்துனது இல்ல அவ. உண்மையா பையா உன்னைய பார்த்தாவே எதிரிய பார்க்கணும் அப்படியே விரண்டு தெரிச்சு ஓடிடுவா. உண்மையா பையா உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைப்பா. கண்ணில் கண்டா எதுக்குடா எதுக்கு வந்த எருமா மாட்டேன்னு கேட்குறா. கேட்டாலா இல்லையா. சரியா முடிச்சவனே உன்னை யாரா வர சொன்னான்னு கேட்டா. இந்த திசையில வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கா உன்னைய சரியா. ஓம் பிள்ளை என்னடா ஓம் பிள்ளை நீ யாரா வளர்த்தேன்னு கேட்டா. கேட்டாலா இல்லையா. நீ என்னடா பெத்து வளர்த்தது கெட்டு போச்சு என்னடா யாரு நான் வந்து உன்னை தாப்பேன்னு சொன்னாத்தேனே நீ தாப்பேன் ஆக முடியும். நான் யாரையே சொல்லுவேன்னு சொன்னாலா இல்லையா. அந்த வார்த்தையை அவ சொல்லிட்டா சரியா. இன்னைக்கு நொந்து நூலா போய் அந்த பிள்ளைகளே அப்பான்னு அது கூப்பிட முடியல நீ வந்து பிள்ளைன்னு கூப்பிட முடியல. மனசு அப்படியே வலிக்குது. கண்ட நாய் நின்ற நாயெல்லாம் கட்டுனோட பேசுறப்ப கொந்தளிக்கிற. உண்மையா பையா சரி காலில் கேட்குறப்ப அப்படியே அருவா எடுத்துட்டு ஓடிடும்னு நினைக்கிறேன். யார் கையில எடுத்தாலும் வெட்டி போடுவின்னு சொல்லியிருக்க. ஆனா என் கண்ணில் கிடைச்சா வெட்டிடுவின்னு இருக்க. உண்மையா பையா இன்னைக்கு என்னை வந்து பைத்தியக்கார மாதிரி அலைய விட்டுட்டான்னு சொல்றப்பா. உண்மையா பையா இன்னைக்கு தெருவில் திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு அப்படியே என்ன பண்றேன்னு தெரியல. விட்டா போய் ஆத்துல இருந்து சாவமா இல்ல மலையில ஏறி நின்று சாவமா கைத்த போட்டு நிப்போமான்னு நினைக்கிறேன். உண்மையா பையா இன்னைக்கு நான் என்ன பண்ணி யார்கிட்ட போய் சொல்லி அனுவி. என் தாய் இல்லைன்னா இன்னைக்கு நான் புடம்புட்டு இருக்கேன். இந்த ஒரு தாய் இருந்தனால இந்த ஒரு வயத்துக்கு என் தாய் இருக்கா. நீ ஆம்பளடா நான் இருக்கேன் அம்மா இருக்கப்ப நீ அழுகக்கூடாதா. அவ போனா போயிட்டு போறா நீ என்னன்னு சொல்லியிருக்கா. உண்மையா பையா தாய் சொல்லுதாயி. நீ சொன்ன வார்த்தை அதேனேத்தா. அவ என்ன ஒரு ஆளா. என் பிள்ளைக்கு நான் தாயா இருப்பேன்டா நான் இருக்க வரையும் உன்னை பாத்துக்க தூக்கி நான் போடுவேன். நீ என்ன அழுகுறேன்னு கேட்டுச்சு கேட்டுச்சா இல்லையா. நான் பாத்துக்கிறேன் தாய் நான் இருக்கேன். நான் செத்துட்டினா நீ என்னோட விஷம் கொடுத்து சான்னு சொன்னியா இல்லையா. ஆமா என்ன தாயி. ஆமா சாமி நான் இருக்காது இருப்போம்டா. வாழ முடியலைன்னா அம்மாவுக்கு முன்னாடி பின்னாடி வாழ முடியல வாடா செத்துருவா 2 பேரும் சேர்ந்தோட சாவம்டான்னு சொல்லிட்டேன். ஆமா உன்னை அனாதையை விட மனசு இல்லைப்பான்னு சொல்லியிருக்க. கைக்குலையும் வயிற்றுக்குலையும் வச்சு உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த தாயின்னு சொல்லியிருக்க தாய். இன்னைக்கு என் பிள்ளை கண்ணீர் வடிக்கிறத பார்த்தா என் மனசு அப்படியே கொந்தளிக்குன்னு சொல்லியிருக்க சரியா. யார்கிட்ட சொல்லி அழுவேன்னு தெரியலைன்ட்ட.
சரியா? மெனகார குடும்பம் முறை உன்னை சுற்றி இருக்குது. யார்கிட்டையும் நீ கிட்ட போக முடியாது. போனால் அவனை எரிச்சிருங்க. இன்னைக்கு தெருவுலதே நீங்கள் திரியணுமே ஆத்தாளுமா. இனிமே உங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? நடு தெருவில் விட்டால் நீங்கள் தாயும் இந்த பிள்ளைங்க வந்து பிச்சதே எடுத்து கஞ்சி குடிக்கணும். கௌரவம் பார்த்ததுனால ஒரு இடத்துல அண்டி இருக்கீங்க. உண்மையா பையன்? கண்டிப்பாக. இல்லாட்டி பிச்சதே எடுக்கணும். பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்தேன். இருந்தாலும் கௌரவத்தை பார்த்துட்டு ஒரு இடத்துல அண்டிட்டேன். தெய்வமே கதின்னு சொன்னாவாரு. அந்த தெய்வத்திட்ட ஆண்டி தெய்வத்திட்ட சொன்னியா? என்ன சொன்ன? நீ இருக்கிறப்ப என்னை தெருவில் விட்டுட்டியன்னு கேட்டியா? என்னை பிச்சை எடுக்க விட்டுட்டியன்னு கேட்டியா? நீ இருக்கிற நீ வந்து இந்த தாய் பிள்ளையை காப்பாற்ற உன்னால முடியாதான்னு கேட்டியா? நீ இருந்துட்டு எங்களை அந்த இடத்துல படுத்திக்கிட்டு இருக்க அணியாக்கிரம அழிக்க மாட்டியான்னு கேட்டியா? அதை பத்தினி மரத்தை பார்த்து அள்ளி எரிஞ்சியா இல்லையா? எரிஞ்சி. அள்ளி எரிஞ்சில தாயி? நீ இருந்தா கேட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்க. இப்பவும் இந்த இடத்துல வந்து கேட்குற வார்த்தை அதே. தாயி பத்தினி தாயி எவ்வளவோ பேத்துக்கு நீ நல்லது செஞ்சேன்னு நான் அந்த காதால கேட்டிருக்கேன். எங்களை துடிக்க விடுறாங்க. என் பிள்ளை இன்னைக்கு தடு தெருவில் விட்டு என் பிள்ளை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது. கண்ணால பெத்த தாயினால பார்க்க முடியலைன்னு சொல்லிட்டேன். சரியா? கண்ணால பார்க்க முடியலைன்னு சொல்லியிருக்க தாயி. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். ஒன்று போட்டு காட்டுன்னு சொல்லியிருக்க. உன் எதிரியே போட்டு காட்டு. எங்க கண்ணு முன்னாடி துடிச்சுட்டு புழுவா துடிச்சுட்டு ஓடியாரணும். நீ அதைத்தான தாய் சொல்லிட்டு இருக்க. புழுவா துடிக்க அப்படி என் பிள்ளை சீரழியனா அவ சீரழியனா அவ குடும்பமே சீரழியன்னு சொல்லிட்டேன். வேற யாருமே இல்லை. அவதே உனக்கு எதிரியே. சரியா? எப்ப பார்த்தாலும் நீ 2 நாளா என் கண்ணுலயே வாராள. எதுக்கு வராரு? அவ ஒரு அவ எல்லாரும் வராங்களே எதுக்கு வராங்க? உனதே கெடுத்து குட்டிச்சார் ஆக்கி வச்சிருக்கா. வரத்தையும் செய்வாங்க. அப்படி சொல்லுங்க. கெடுத்து குட்டிச்சார் ஆக்கணும். அப்போ உங்களதே தாய் வருவாங்க. அவரே காரணம் நீ கும்பிட்ற தெய்வம் காட்டி கொடுக்குது. தெரிஞ்சுக்க. இன்னைக்கு தெருவில் தெரியுது யாரு காரணம் கேட்கறே இல்ல. யாரும் தெரியாம முழிக்கிறே இல்ல. நீ கும்பிட்ற சாப்பிட்டு சொல்லி அழுகிறே இல்ல. சாமி 2 நாளா கண்ணுல வந்துட்டா. அவ குடும்பமே வருது. எதுக்கு வருது? இன்னைக்கு வந்து அந்தரசத்துல பட்டு கிடக்குறது காரணம் அவகதே. அப்படி சொல்லுங்க. அவகதே இன்னைக்கு அந்தரசத்துல படுத்தி விட்டு இன்னைக்கு நீனும் உன் பிள்ளை வந்து நிராகரியா நிக்கிறீங்க. வானத்துல நடுவுல நிக்கிறீங்க. வானத்துல இல்லாம பூமியில இல்லாம நடுவுல தொங்கிக்கிட்டு நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல. கண்டிப்பா. எந்த பக்கமும் போக முடியல. இனி எங்களுக்கு பிரச்சனை இவனுக்கு அவனுக்கு வந்துச்சு குடும்பத்துல. அப்ப அவன் தான் இவ்வளவுக்கும் காரணம். அவன் தான் காரணம். அதனால என் தெய்வம் வந்து இல்லையா? நத்தமா ஆத்தா இல்லையா? ஆத்தா இப்ப கட்டதே குறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறீ. இதுக்கு மேல வந்து ஒண்ணு நீ சரி பண்ணி கொடுத்தான்னு கேட்டுட்ட. இல்லையா என்னை சுடுகாட்டுல ஒண்ணு போடுன்னு சொல்லிட்ட. சொன்னியா இல்லையா? ஆமா. நீங்க நீ சொன்ன வார்த்தை அதைத்தேனப்பா சொல்றேன். ஒண்ணு நீ காப்பாத்தி கொடுக்க முடிஞ்சா என்ன சுடுகாட்டுல ஒண்ணு போட்டு இதுக்கு மேல என்னால வாழ முடியாதுன்னுட்ட. சரியா? அசிங்கப்பட முடியல. அதே தாயி அதைத்தேனப்பா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு என்னைய வந்து நீ தாய் இருந்து எவ்வளவோ பேருக்கு நல்லது செஞ்சுக்க இந்த தாய் காதால கேட்டிருக்கேன். நீ நல்லது செய்யும் தாய் இல்லை என்னை கொண்டே சுடுகாட்டுல போட்டு நான் போய் சேர்ந்துருன்ட்டேன். சரியா? நீ இப்பயும் வந்து நான் ஒரு நிமிஷம் ஆகாது என் உயிரை மாச்சுக்க. ஆனா என் தாயை விட்டுட்டு போக முடியாதுன்னு அழுகுற. உண்மையா பையா? இந்த தாயை வந்து நான் பார்த்து தூக்கி போடாமல் போயிட்டுன்னு நான் சொல்லு கடை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு அழுகிறியா இல்லையாப்பா? உன் மனசுல அத்தையும் சொல்லி அழுகுற. உண்மையா பையான்னு சொல்லு. இந்த தாய் இருக்குல்ல உனக்கு யாரு எமேனா நிக்கிறாங்களோ அவங்கள நான் அழைச்சு காட்டி பிடிப்பா. எல்லாத்தையும் ஆத்தாவும் சொல்லிட்டாளா? அவங்க பிரச்சனையை பூரா எவ்வளோ கொடுமை. என்ன கூத்து பார்க்குறாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. பாவம் மனசுல நிம்மதி இல்லாமல் பண்ணுறாங்க.